வணக்கம் நண்பர்களே. திரு கோபி மற்றும் சுதாகர் அவர்களுடைய பரிதாபங்கள் வலையொலியில் கடந்த ஆகஸ்ட் 4, 2025 அன்று வெளியான சொசைட்டி பரிதாபங்கள் காணொளி ஒரு சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒருபுறம் கண்டன குரல்கள், மறுபுறம் வாழ்த்துக்கள்னு ரொம்பவே பரபரப்பாக மாறிடுச்சு அந்த காணொளிக்கான பதிவுகள். ஒரு ஊடகம் பயன்படுத்தப்படும் விதம் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத இந்த காணொளி உணர்த்துது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு இளைஞன் தனக்கு உண்மையிலேயே சரியான தேவை என்னங்கிறத உணராம சமூக செயல்பாடுகளால் தவறாக வழிநடத்தப்படுறதையும் பொது பிரச்சனைகளையும் பற்றின விழிப்புணர்வு பதிவாக அந்த காணொளியை வெளியிட்டிருக்காங்க. திரு கோபி மற்றும் திரு சுதாகர் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் குறிப்பிட்டிருக்க பிரச்சனைக்கு தூண்டுதல் திரைக்கவர்ச்சி தான். திரைப்படத்தில் வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா திரிகிறவனுங்க, குடும்ப பொறுப்பை பற்றி கவலைப்படாதவனுங்க, சமூக அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதவனுங்களை மாதிரி கதாபாத்திரங்களை கதாநாயகர்களை காட்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க. வன்முறை காட்சிகள், கொலை, கொள்ளைன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுக்குற இடமா திரைத்துறை இருக்கு. சின்னத்திரை தொடர்கள் எத்தனை இருந்தாலும், ஒவ்வொரு தொடர்லையும் எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும், பொறுப்பான சந்தோஷமா மட்டுமே இருக்க 2 கதாபாத்திரங்களை சொல்ல சொன்னா அது நீட் எக்ஸாமை விட கஷ்டமான கேள்வியா இருக்கு. விளம்பரங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான மனநிலையை 23ஆம் புலிகேசியை விட வேற யாரும் புரிகிற மாதிரி தெளிவா சொல்லவே முடியாது. அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். சமூக வலைதளங்கள், செய்திகள் எல்லாமே எதிர்மறையான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் மக்கள் மேல கைபேசி வழியா அளவுக்கு அதிகமாகவே திணிக்கிறாங்க. இது வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினர்கிட்ட, குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிட்ட தவறான வழிகாட்டுதல்களை ஆழமா விதைச்சிருது. இதனால ஏற்படுற தூண்டுதல் விளைவுகள் அறியாம அவங்க ஒரு செயலை செய்ய காரணமா அமைஞ்சிருது. இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா, எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாம யாரோ எதையோ சொல்றாங்கன்னு தன்னோட இலக்குல இருந்து ஒரு இளைஞன் எப்படி மடைமாற்றப்பட்டு அவனால மற்ற இளைஞர்கள் அவங்களோட வாழ்க்கையையே இழக்கும் அளவுக்கு தள்ளப்படுறதையும் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதையும் தவறுங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காங்க திரு கோபி மற்றும் திரு சுதாகர் குழுவினர். சமூக குற்றங்களுக்கு ஊடகங்கள் மற்றும் திரைத்துறை தான் முக்கியமான காரணம்னு குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா பசங்க, சாட்டை, அபியும் நானும், அப்பா, பள்ளிக்கூடம், மாயாண்டி குடும்பத்தார், வானத்தை போல, ஆனந்தம் போன்ற காலம் கடந்து பேசப்படும் நல்ல வெற்றி படங்களையும் திரைத்துறை தான் கொடுத்திருக்கு. ஆனா இந்த எண்ணிக்கையை விட எதிர்மறை விளைவுகள் கொண்ட படங்கள் எண்ணிக்கை தான் அதிகம். திரைத்துறை சமூக குற்றங்கள்ல முக்கிய பங்கு வகிக்குது. அதை ஊடகங்கள் பரவலாக்குற வேலையை செய்யுது. தமிழ்நாட்டுல அறியாமையால நிலவக்கூடிய சமூக அவலங்களை 15 நிமிடங்களுக்குள்ள புரிய வச்சிருக்காங்க. இந்த எதிர்ப்புகளுக்கான முக்கியமான காரணம், ஒருவேளை இளைஞர்களுக்கு புரிதல் ஏற்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இதுவரை தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட யாருமே மீண்டும் ஆள முடியாது. நன்றி.